இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். வசனம் ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. பவுல் இங்கே சொல்லும் முக்கியமான காரியம் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்புற விதிகள், அதாவது சாப்பிட்றது குடிக்கிறது நம்மளுக்கு பழக்கங்கள் பற்றி அதை சொல்லலை. அது உள்ளார்ந்த ஆவிக்குரிய வாழ்வை பற்றி சொல்லுகிறார். நம்ம பல முறை சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம விவாதம் செய்கிறோம் இல்லையா? இந்த உடை கரெக்டாக இருக்கா, இது சரியாக இருக்கா, இந்த சாப்பாடு சரியாக இருக்கா. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இவைகளால் அளக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் இல்லையா? இங்கே தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருப்பது தேவனுடைய சிருஷ்டிப்பின் எல்லாவற்றிற்கும் மேலேயும் அவருக்கு இருக்கிற அந்த ஆளுகையை குறிக்கிறதா இருக்கிறது. உண்மையான ராஜ்ய வாழ்க்கை என்பது மற்றவர்களை நீதியில் நடத்துதல், சமாதானமாக உறவாடுகிறது, மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்ம உணவு பானம் விதிகள் மற்றியது அல்ல. அதாவது இந்த சாப்பாடு சுத்தம் அசுத்தம், அது ஆக்சுவலாக இந்த வசனம் ரோமர் இது எழுதின காலத்தில் யூத விசுவாசிகளும் அந்நிய விசுவாசிகளும் ஒன்றாக தேவாலயத்தில் இருந்தாங்கப்பாங்க. அப்போ யூதர்கள் பழைய ஏற்பாட்டின் சட்டமாகிய மோசேயின் நியமம்படி சில உணவுகள் தூய்மை என்றும் சிலவற்றை அசுத்தம் என்று சொல்லுகிறாங்க. அந்நிய விசுவாசிகள்லாம் பார்த்திங்கன்னா ஜென்டைல்ஸ், அப்படிப்பட்ட உணவு விதிகளெல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. இதனால் உணவு பானம் குறித்து தேவாலயத்தில் ஒரு விவாதம் எழும்புது, சண்டைகளாய் ஏற்படுகிறது. அதனால தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் என்பது உணவு குடிப்பும் போன்ற வெளிப்புற விதிகள் கிடையாது, பரிசுத்த ஆவியினால் வரும் நீதியிலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் இருக்குது. அதாவது தேவனுடைய கிறிஸ்துவின் ராஜ்யம் என்பது நம்ம உள்ளார்ந்த ஆவிக்குரிய அனுபவம். அது நம்ம உறவுகள், நம்ம மனநிலை, ஆவிக்குரிய நடத்தை வழியாக அது வெளிப்படுகிறதா இருக்குது. யோவான் 3:3 கூட பார்க்க முடியும். ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போது பழைய பாவம் நிறைந்த அந்த மனிதன், கிறிஸ்துவின் வெளிப்பாடு இல்லாத மனிதன், இந்த பாவ கரையுள்ள மனிதன் எப்படியாக அது நீங்கி கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிறது இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். நீதி என்று சொல்லும் பொழுது தேவனோட சரியான உறவு பற்றி இங்கே சொல்லுகிறது. அவருக்கு பிரியமான வாழ்கின்ற வாழ்வை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது அது நீதியோட தொடர்புடையதாக இருக்குது. பாருங்க, நம்ம நிற்கும் நிலையை பற்றி அது சொல்லவில்லை, நம்முடைய நடக்கை குறித்து சொல்லுகிறதா இருக்குது. நம்ம பரிசுத்த ஆவியானவரிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது நடைமுறை வாழ்க்கை தொடர்பாக இருக்குது. பாருங்க, நம்ம வாய்மொழியாக அல்ல, இது ஒழுக்க முறையை குறிக்கிறதா இருக்குது. இது பரிசுத்த ஆவியில இருக்கும் நீதியை குறித்து சொல்லுகிறதா இருக்குது. இங்கே சொல்லப்பட்டுள்ள சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவரின் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கொடுக்கும் முதல் கனியாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி காணப்பட வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம விசுவாசிகள், நான் ஆவிக்குரியவன் இதெல்லாம் சொல்கிறதோட நம்ம உண்மையான நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை நிரம்பி வழிகிறதா இருக்கணும். பிறர் அதை காண வேண்டும். அது வெளிப்புறமாய் நடிக்கிற நடிப்பு மாதிரி கிடையாது, பல்ல காட்டிட்டு சிரிச்சிட்டு, அது இல்லை. நம்ம உள்ளத்தின் நிறைவுனால் அதை பொங்கி வழிய வேண்டும். பாருங்கள், அந்த சமாதானம், அந்த சந்தோஷம். பாருங்கள், விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் இப்படி இருக்க போகிறதில்ல. தேவன் வார்த்தை, என் வாக்கு தத்தத்தின்படி என் வாழ்க்கை மாறும் இல்லை? அதுதான் விசுவாசம். அதை நினைத்து நம்ம சந்தோஷம் உள்ளவர்கள். ஏன்னா நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிறவர், நமக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார் என்று வாக்குரைத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். பிலிப்பியர் 4:4 கூட பார்க்க முடியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கை. நம்ம என்ன நிலையில் இருந்தாலும் தேவன் என் கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார், அவர் திட்டத்தின்படி என்னை வழி நடத்துவார் இல்லை? அவர் என் கூட இருக்கிறாரு. நான் கிறிஸ்துவில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், என் குடும்பத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், என் குடும்பம், என் பிள்ளைகள், நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் இயங்குகிற நிலை. பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் என்றால் அது உணவில் பழக்கத்தில் தெரிய வேண்டியது இல்லை,
அது நீதியிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் தெரிய வேண்டும். இதன் மூலம் பவுல் சொல்ல வருவது கிறிஸ்துவின் ராஜ்யம் வெளிப்புற பழக்க வழக்கங்களில் அல்ல, உள்ளார்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெரியும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவர் விரும்புகிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு அவரிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கும் பொழுது நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியை உணவு, பொருள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றில் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவினால் வரும் நீதியிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் வெளிப்புற முழுமையான வாழ்வு வாழ எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.